அவுசுபில்லாஹி மினஷ்ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹீம். அத்தியாயம் 95. அத்தீன். அத்தி. முன்னுரை. இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அத்தீன் இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது. நற்கூலி, தண்டனை ஆகியவற்றை நிரூபிப்பதே இதன் மையக் கருத்து. இக்காரணத்திற்காகவே அனைத்திற்கும் முதலாக பெருஞ்சிறப்பு வாய்ந்த இறைத்தூதர்கள் தோன்றிய இடங்களின் மீது ஆணையிட்டு இறைவன் மனிதனை மிகச்சிறந்த அமைப்பில் படைத்திருக்கின்றான் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்வுண்மை குர்ஆனில் பல இடங்களில் பல்வேறு விதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, நாம் ஆதத்தின் வழித்தோன்றல்களுக்கு கண்ணியத்தை வழங்கினோம், பல்வேறு படைப்பினங்களை காட்டிலும் அவனுக்கு சிறப்பை வழங்கினோம். அத்தியாயம் 17 70வது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் பின்வரும் உண்மையும் எடுத்துரைக்கப்படுகிறது. மனிதர்களில் இரு வகையினர் உண்டு. ஒரு வகையினர் மிகச்சிறந்த அமைப்பில் பிறந்த பின்னால் தீமையின் பால் சாய்ந்து ஒழுக்கச் சரிவில் வீழ்ந்து கொண்டே செல்கின்றார்கள். எந்த அளவுக்கெனில் அவர்களை விட கீழே வேறு எந்த படைப்பும் இல்லை என்னும் அளவுக்கு தாழ்ந்து விடுகின்றனர். இரண்டாவது வகையினர் இறை நம்பிக்கை, நற்செயல் ஆகியவற்றின் பாதையை தேர்ந்தெடுத்து இந்த வீழ்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்கின்றார்கள். இவ்விரு வகையினரின் இரண்டாவது வகையினருக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவதற்கு அவர்களே தகுதியானவர்கள் என்றும் இவ்வத்தியாயத்தில் எடுத்துரைக்கப்படுகின்றது. அத்தியாயம் 95. அத்தீன். அத்தி. மக்காவில் அருளப்பட்டது. பிரிவு 1. வசனங்கள் 8. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். அத்தி மரத்தின் மீதும் ஓலிவ் ஜைத்தின் மரத்தின் மீதும் சத்தியமாக, சினாய் மலையின் மீதும் சத்தியமாக, அபயமளிக்கும் இந்த மக்கா நகரத்தின் மீதும் சத்தியமாக, மனிதனை மிக அழகான வடிவமைப்பில் திட்டமாக நாம் படைத்தோம். பிறகு அவனை கீழானவர்களிலும் மிக கீழானவனாய் நாம் ஆக்கினோம். ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தவர்களை தவிர. எனவே அத்தகையவர்களுக்கு முடிவில்லா நற்கூலி உண்டு. ஆகவே மனிதர்களே, இதற்கு பிறகும் தீர்ப்பு நாளை பற்றி உன்னிடம் ஏது பொய்யாக்கி வைக்க முடியும்? தீர்ப்பாளர்களிலெல்லாம் அல்லாஹ் மிக்க மேலானவனான தீர்ப்பாளனாக இல்லையா? ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.